அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும், தசை வளர்ச்சியை அதிகமாக்குறதுக்கும் புரோட்டீன் ரொம்பவே அவசியமானது. பொதுவா நம்ம எல்லாருக்குமே புரோட்டீன் அப்படின்னாலே நினைவுக்கு வரக்கூடியது முட்டை மட்டும்தாங்க. ஆனா முட்டையை விட பல மடங்கு அதிக புரோட்டீன்கள் இருக்கக்கூடிய 4 இயற்கையான உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆரோக்கியமான வாழ்விற்கு ஊட்டச்சத்துக்களும் விட்டமின்களும் ரொம்பவே அவசியமானது. குறிப்பா நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சத்து. நாம் சாப்பிடக்கூடிய உணவு சுவையானதா சத்தானதா அப்படின்றத தாண்டி நமக்கு எல்லா விதமான வகையிலும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடிய சுவையான சத்தான ஒரு உணவு அப்படின்னா அது முட்டை தாங்க. ஏன்னா முட்டையில் போதுமான அளவு புரோட்டீன்களும் இருக்குது, ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முட்டையினுடைய சுவை பிடிக்காமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் முட்டைக்கு பதிலாக அதே அளவு சத்து இருக்கக்கூடிய மற்ற உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்களும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த பதிவில் முட்டையை விட அதிக புரோட்டீன்கள் இருக்கக்கூடிய உணவுகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த உணவுகளில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தினசரி ஒன்று அப்படின்ற விதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை முட்டை பிடிக்கும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக முட்டையை சாப்பிடலாம். தினமும் ஒரு முட்டை 2 முட்டை எடுத்துக்கிட்டாலே போதுமானதுங்க. அவித்து சாப்பிட்றது தான் நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ அதனால் முட்டையை எப்போதும் அவித்து சாப்பிடுங்க. இந்த பதிவில் நம்ம முட்டையை விட அதிகமான புரோட்டீன்கள் இருக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது சோயாபீன்ஸ். சோயாபீன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வகையான தானிய வகையை சார்ந்தது தான். ஒரு கப்பு சமைக்கப்பட்ட சோயாபீன்ஸில் கிட்டத்தட்ட 28 கிராம் புரோட்டீன்கள் இருக்கிறதா ஆய்வுகளே சொல்லியிருக்கு. ஸோ சோயாபீன்ஸ் பார்த்திங்கன்னா பல்வேறு உணவுகளுக்கு மூலப்பொருளாகவும் இருக்குது. இதை நொறுக்கு தீனிகளாகவும் சாப்பிடலாம், உணவாகவும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு வேகவத்த முட்டையில் சுமார் 6 கிராம் புரோட்டீன் தான் இருக்கும். ஆனால் இந்த சோயாவில் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமான புரோட்டீன் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் சோயாபீன்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சுமார் அதில் 36 கிராம் புரோட்டீன் தான் இருக்குது. இது சைவ உணவுகளில் புரோட்டீனுடைய கிங் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய புரோட்டீன் இருக்கக்கூடியது சோயாபீன்ஸ் தாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய பொருள் பன்னீர் தாங்க. உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய சுவையான மற்றும் புரோட்டீன் அதிக அளவு உள்ள ஒரு உணவு அப்படின்னா அது பன்னீர் தான். இதில் அதிக அளவு புரோட்டீன்களும் இருக்குது, குறைந்த அளவு கலோரிகள் தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் நீங்கள் பன்னீர் எடுத்திங்கன்னா 2 கிராம் புரோட்டீன் அதில் இருக்கும். இது ஒரு முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீனுடைய அளவை விட ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு அளவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா பால் பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த பன்னீர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசை வளர்ச்சிக்கு ரொம்ப சிறந்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தானியங்களில் அதிக அளவு நார்ச்சத்து கொண்டு இருக்கக்கூடிய திணை தாங்க. இந்த திணை பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான புரோட்டீன் நிறைந்த ஒரு உணவாக தான் பார்க்கப்படுது. ஒரு சில முக்கியமான அமினோ அமிலங்கள் இந்த திணையில் இருக்குது. குறிப்பாக தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் அர்கினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தும் இந்த திணையில் தான் இருக்குது. ஒரு கப் திணையில் 8 கிராம் புரோட்டீன் ஆனது காணப்படும். அதனால் நீங்கள் திணை எடுத்துக்கிறது புரோட்டீனை உங்களுக்கு தாராளமாக கொடுக்கும். ஸோ முட்டை விரும்பாதவர்கள் அதற்கு மாற்றாக உங்களுக்கு திணை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் திணையை தாராளமாக உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டு வரலாம். அடுத்ததான் பூசணி விதைகள். இந்த பூசணி விதை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி நிறைந்த ஒரு விதை தான். இந்த பூசணி விதையில் புரோட்டீன்கள் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். அதாவது இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸு, ஜிங்க்கு, மெக்னீஷியம் இது கூட சேர்ந்து புரோட்டீனும் அதிகமாகவே காணப்படுது. இது எல்லாமே நம்மளுக்கு தேவையான ஆற்றல்களை எல்லாம் வழங்கக்கூடியது தான். 30 கிராம் பூசணி விதையில் 9 கிராம் புரோட்டீன்கள் இருக்கும். இது முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீனுடைய அளவை விட ரொம்பவே அதிகமானது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பாசி பயிறு, மூங் டால் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த பாசிப்பயிறு 100 கிராம் பாசிப்பயிறு எடுத்திங்கன்னா சுமார் 24 கிராம் அதில் புரோட்டீன் இருக்கும். இது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த பாசிப்பயிரை நீங்கள் முளைக்கட்டி வைத்தும் சாப்பிடலாங்க. முளைக்கட்டின பயிராக சாப்பிடும் பொழுது இன்னுமே நிறைய சத்துக்களானது அதில் நமக்கு கிடைக்கும். பயிறு மற்றும் பருப்பு வகை அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது புரோட்டீன்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவாக இது பார்க்கப்படுது. ஒரு கப் பருப்பு எடுத்து பார்க்கும் பொழுது அதில் முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க நிறைய புரோட்டீன் இருக்குது. ஒரு வேக வைத்த முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீனுடைய அளவை விட இது அதிகமாகவே இருக்கும். ஸோ உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்களும் அத்தியாவசியமான கார்போஹைட்ரேட்டுகளும் கிடைக்கக்கூடியது அப்படின்னா இந்த பாசிப்பயிறு தான். இந்த பாசிப்பயிரை
பயிரை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து முட்டையை விட அதிகமான புரோட்டீன் கொண்ட ஒரு சைவ உணவு. அடுத்ததாக பார்க்கக்கூடியது சணல் விதைகள். இதில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு கலோரிகள் தான் இருக்குது. அதே போல் அதிக அளவு புரோட்டீன் இருக்கும். 2 ஸ்பூன் விதையில் 6.3 கிராம் புரோட்டீன் வந்து இருக்கும். இது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான லினோயிக் அமிலத்தை வந்து பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒமேகா 3 அமிலமும் இந்த சணல் விதையில் அதிகமாகவே இருக்குது. அதனால் முட்டைக்கு பதிலாக நீங்கள் சணல் விதைகளையும் பயன்படுத்தலாம். இந்த சணல் விதைகளை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தயிர். வீட்டில் தயாரிக்கக்கூடிய தயிரை விட கிரேக்க தயிரில் புரோட்டீன்களுடைய அளவு 2 மடங்கு வந்து இருக்கும். ஸோ இது உங்களுடைய வயிறை எளிதில் வந்து நிரப்பிடும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ப்ரோபயாட்டிகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடியதுன்னா அது இந்த தயிர் தான். இந்த ப்ரோபயாட்டிக்கல் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தயிரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். உதாரணமாக ஒரு கப்பு நீங்கள் தயிர் எடுத்தீங்க அப்படின்னா 17 கிராம் புரோட்டீன் வந்து அதில் இருக்கும். ஸோ இந்த பால் பொருட்களில் ரொம்பவே அதிகமான புரோட்டீன் இருக்கக்கூடியது அப்படின்னா அதில் ஒன்று தயிர் தாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சுண்டல். சுண்டல் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த சுண்டல் வந்து ரொம்பவே சத்து நிறைந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருள் தான். வேக வைக்கப்பட்ட அரை கப் சுண்டலில் பார்த்தீங்கன்னா 7.3 கிராம் புரோட்டீனானது கிடைக்கும். அதாவது இது ஒரு கப் நீங்கள் சுண்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.3 கிராம் புரோட்டீன் வந்து கிடைச்சிடும். ஸோ இது பசியின்மையை வந்து கட்டுப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் ஆற்றலையும் அதிகமாக்கி கொடுக்கும். கிளைசனோடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனுடைய அளவு அதிகமாக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அதே போல் அடுத்ததாக பாதாம். 100 கிராம் பாதாமில் சுமார் 21 கிராம் புரோட்டீன் வந்து இருக்குது. இது ஆரோக்கியமான கொழுப்புகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இந்த மாதிரி முட்டைக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான அளவுக்கு புரோட்டீன் வந்து கிடைச்சிடுங்க. ஸோ முட்டையை விட அதிகமான புரோட்டீன் தரக்கூடிய உணவுகளை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உணவுப் பொருட்களில் உங்களுக்கு எது வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் விட சியா விதைகள்னு சொல்லக்கூடிய இந்த விதைகளில் நிறைய புரதமானது காணப்படுது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், நார்ச்சத்து, கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபுட்டு தாங்க. இது வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது எடை இழைக்கிறது, இதயம் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய மேலாண்மை, எலும்பு வலுவடைதல், இப்படி பல வகைகளுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த சியா சீட்ஸ் தான். இதை ஊற வைத்து தண்ணீரில் கலந்து இல்லைனா உணவுகளில் சேர்த்து நம்ம தினமுமே வந்து எடுத்துக்கலாங்க. இந்த சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணீரெல்லாம் உறிஞ்சி ஜெல்லி மாதிரி வந்து மாறிடக்கூடிய தன்மை கொண்டது. இதனால் இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது வயிறு வந்து ஒரு நிறைந்த மாதிரியான உணர்வு கொடுக்கும். மேலும் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஈஸியாக வந்து ஹெல்ப் பண்ணுது. மேலும் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், நார்ச்சத்து, மெக்னீஷியம் இது எல்லாமே சேர்ந்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது. மேலும் கொழுப்பையும் கட்டுப்படுத்தி கொடுக்குது. இதய நோய்களுடைய அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அதே போல் சர்க்கரையினுடைய மேலாண்மை, அதாவது பிளட்டில் சுகருடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால இது ரத்தத்தில் சர்க்கரை கலக்கக்கூடிய வேகத்தை வந்து குறைச்சி கொடுக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் சர்க்கரையினுடைய அளவை நிர்வகிக்கிறதுக்கு சியா சீட்ஸ் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைம்லலாம் சியா சீட்ஸ் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஜூஸில், ஃபுட்டில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சாலட்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் அப்படியே கூட சாப்பிடலாம். சியா சீட்ஸ் வந்து ரொம்பவே நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது. இதை இங்கே எடுத்துக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் இது எல்லாம் சேர்ந்து எலும்புகளுடைய அடர்த்திக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. எலும்புகளை எல்லாம் ரொம்பவே வலுவாக்கி கொடுக்கறதுக்கும் உதவியாக இருக்குது. அதே போல் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கு சியா சீட்ஸ் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குன்னு சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுத்து ஆரோக்கியமான செரிமானத்துக்கு வந்து உதவியாக இருக்குது. சியா சீட்ஸ் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் சருமத்தினுடைய ஆரோக்கியத்திலிருந்து முடியினுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து நீங்கள் ஹெல்த்தியாக வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சியா சீட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சியா சீட்ஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா சருமத்தை வந்து பாதுகாத்து கூந்தலுடைய வளர்ச்சியும் வந்து மேம்படுத்தி கொடுக்குது. இந்த சியா சீட்ஸை ஒரு சிலருக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். சியா சீட்ஸ் வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து விதைகள் மாதிரி தான் இருக்கும். கருப்பு நிறத்தில் இருக்கும். கடைகளில் விற்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து 10லேருந்து ஒரு 15 நிமிஷங்கள் வந்து தண்ணீரில் ஊற வச்சிங்க அப்படின்னாவே நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி வந்துடும். அதை வந்து தண்ணீரில் சேர்த்தோ, ஸ்மூத்தியோ, சாலடோ, தயிர்லையோ, ஓட்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் தூவி சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 1 to 2 மேசைக்கரண்டி அளவு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இந்த சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க. இதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம்.
சீட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இது மாரி புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய நெறைய உணவுகள பத்தி இந்த பதிவுல நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்டின்னா, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள நீங்க பார்க்கறதோட மட்டும் நிறுத்திடாம, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையும் ஷேர் பண்ணி குடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது மாரி நெறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.